அல்லேலூயா. மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சில சாட்சிகளை நாம் கேட்டோம். எல்லாவற்றிலும் யாகுவா நல்லவராகவே இருக்கிறார் என்கிற சாட்சிகளைத்தான் நாம் கேட்டோம். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய இரக்கம் மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. பல வழிகளிலே அவர் நம்மை அழைக்கிறார். சிலர் அந்த சத்தத்தை கேட்டு அவரை தேடி உடனே ஓடி வந்து விடுகிறார்கள். சிலருக்கு அவர் கொஞ்சம் அடி கொடுத்துதான் கூப்பிட்டு வர வேண்டியதா இருக்கிறது. எப்படி ஆகிலும் அவர் குறித்தவர்களை அவர் நிச்சயமாக கொண்டு வந்து விடுவார். காரணம் வேதம் சொல்லுகிறது, தம்முடையவர்களை அவர் அறிவார் என்று சொல்லி. எப்பொழுது இருந்து அறிவார் என்றால் உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்தே அறிவார். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் அறிந்து கொள்கிறபடினாலே அவர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை அவர் கொண்டு வந்து விடுவார். அன்பிலே அழைப்பார், இல்லாவிட்டால் கொஞ்சம் கோபத்தில் அழைப்பார், இல்லையானால் கொஞ்சம் அடி கொடுத்து அவர்களை அழைப்பார். எப்படி ஆகிலும் அவர் தம்முடையவர்களை நிச்சயமாக அழைப்பார். எதன் மூலமாக அவர் அழைக்க போகிறார்? தம்முடைய வார்த்தையின் மூலமாக அழைப்பார். ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் அவர் தம்முடையவர்களை அழைத்து கொண்டு வந்து விடுவார். அழைத்து கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, அவர் தம்மை முழுவதுமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் செய்வார். தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். John the Gospel chapter 1 verse 18. ಯೋಹಾನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ದೇವರು ಯಾರನ್ನು ಎಂದೂ ಕಂಡಿಲ್ಲ, ಯಾವನು ಏಕಪುತ್ರನು ಸ್ವತಃ ದೇವರು ಆಗಿದ್ದು ತಂದೆಯ ಎದೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ ಆತನೇ ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. ஆமென். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்கிறதான கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ದೇವರು ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆ. அப்படி இருக்கிறார் என்றால் அவரை காண வேண்டும் என்ற வாஞ்சையும் எல்லாருக்குள்ளும் நிரம்பி இருக்கிறது. ಆ ರೀತಿ ದೇವರು ಇದ್ದರೆ ಆತನನ್ನು ಕಾಣಬೇಕು ಎಂಬ ತವಕ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲೂ ಇದೆ. அந்த வாஞ்சை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ಆ ದಾಹ ಇಲ್ಲದೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட, ದೇವರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವವರು ಕೂಡ, ஒருவேளை அவர் இருந்தால் நான் அவரை காணட்டும் என்றுதான் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಇದ್ದರೆ ಆತನನ್ನು ನಾನು ಕಾಣುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. பலரும் கண்ட வழிகளிலே அவர்களாலே தேவனை காண முடியவில்லை. ಅನೇಕರು ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆகவே அவர்கள் ஒரு வழியிலே அவரை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. அதே வேண்டுதல் தான் பலருக்கும் ஆதி காலத்திலிருந்து இருந்தது. ಅದೇ ರೀತಿ ಆದಿಕಾಲದಿಂದಲೂ ಇದೇ ರೀತಿ ಸಂಶಯವೂ ಸಂದೇಹವೂ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಇದೆ. அப்ப இங்கே யோவான் ஸ்நானகன் இதை குறித்து பேசுகிறார். ಸ್ನಾನಿಕ ಯೋಹಾನನು ಇದನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இவர் தேவனை குறித்து என்ன பேசுகிறார் என்று பாருங்கள். ಈತನು ದೇವರ ಬಗ್ಗೆ ಏನನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ದೇವರನ್ನು ಒಬ್ಬನು
ಯಾವಾಗಲೂ ಎಂದೂ ಕಂಡಿಲ್ಲ. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ತಂದೆಯ ಎದೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಆತನೇ ಅವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. அப்போ தேவனை அறிவது அல்லது பிதாவை அறிவது என்பது ஒரு வெளிப்பாடு. ದೇವರನ್ನು ತಿಳಿಯುವುದು ಎಂಬುದು ಅದು ಒಂದು ಪ್ರಕಟಣೆ. சோ யாருக்கு அது வெளிப்படுகிறதோ அவர்கள்தான் அதை கண்டுகொள்ள முடியும். ಯಾರಿಗೆ ಆ ಪ್ರಕಟಣೆ ಸಿಗುತ್ತದೆ ಅವರು ಮಾತ್ರ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. சோ எல்லாருக்கும் அது கிடைக்காது. ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಸಿಗುವಂತದಲ್ಲ. அப்படியே கிடைத்தாலும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ಅದು ಸಿಕ್ಕಿದರೂ ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದು ಇಲ್ಲ. இப்ப அவரே நேரில் வந்து நான் தான் தேவன் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் ஆயத்தமா இல்லை. ಆತನೇ ಎದುರಾಗಿ ಬಂದು ನಾನೇ ತಂದೆ ದೇವರು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದನ್ನು ಯಾರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲು ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. இப்போ அவரே என்னிடத்தில் வந்து நான் தான் தேவன் என்று சொல்வாரானால், ಆತನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಾನೇ ದೇವರು ಎಂದು ಹೇಳಿದರೆ, தேவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. ದೇವರು ಎಂದರೆ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಕಲ್ಪನೆ ನನಗಿದೆ. அந்த கற்பனையின்படி வந்தால் மட்டும்தான் நான் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளுவேன். ಆ ಕಲ್ಪನೆಯೊಂದಿಗೆ ಬಂದರೆ ಮಾತ್ರ ನಾನು ದೇವರನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವೆನು. இன்றைக்கு அப்படி எதிர்பார்த்த ஒரு காரணத்தினால தான் ಆ ರೀತಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವಂತ ಒಂದು ಕಾರಣದಿಂದಲೇ வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே யாகுஷ்வா இந்த உலகத்தில் வந்திருந்தும் ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರವೇ ಯಾಕುಷ್ವ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದರೂ ಕೂಡ அநேகர் அவரை காண முடியாமல் போனார்கள். ಅನೇಕರು ಆತನು ಕಾಣದೆ ಹೋದರು. அவரே நேரடியாக சொல்லவும் செய்தார். ಆತನೇ ನೇರಾಗಿ ಹೇಳಲು ಮಾಡಿದನು. நான் தான் அவர் என்று சொன்னார். ನಾನೇ ಆತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. தீர்க்கதரிசிகள் முதலாக சொல்லப்பட்டவர் நான் தான் என்று வெளிப்படையாக ஜனங்களிடத்தில் பேசினார். ಪ್ರವಾದಿಗಳು ಹೇಳಿದಂತವನು ನಾನೇ ಎಂದು ಜನರಿಗೆ ಆತನು ನೇರವಾಗಿ ಹೇಳಿದರೂ ಕೂಡ ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பதவி அவருக்கு கொடுத்தார்கள்? ಆದರೆ ಆ ಜನರು ಎಂತಹ ಸ್ಥಾನವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟರು? இவர் பிசாசுகளின் தலைவன் என்ற பதவியை அவருக்கு கொடுத்தார்கள். ಇವರು ಸೈತಾನನಿಗೆ ಮೂಲನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟರು. அப்ப வெறும் கண்களினாலே பார்த்து நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. ಬರೀ ಕಣ್ಣಿಂದ ನೋಡಿ ಆತನನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இப்ப நமக்கு இங்க என்ன தேவையா இருக்கிறது? ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಏನು ಬೇಕಾಗಿದೆ? நமக்கு வெளிப்பாடு தேவையா இருக்கிறது. ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಬೇಕಾಗಿದೆ. நம்முடைய உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்வதற்காக நமக்கு 5 விதமான உணர்வுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ 5 ವಿಧವಾದ உணர்வுகள் ಭಾವನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ನಮಗೆ 5 ಭಾವನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கண்ணினாலே காண்கிறோம், ಕಣ್ಣಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ, காதினாலே கேட்கிறோம், ಕಿವಿಯಿಂದ ಕೇಳುತ್ತೇವೆ, மூக்கினாலே நம்ம ஸ்மெல் பண்ணி கொள்ளுகிறோம், ಮೂಗಿನಿಂದ ಉಸಿರಾಡುತ್ತೇವೆ, நாக்கினாலே டேஸ்டை பார்த்து கொள்ளுகிறோம். ನಾಲಿಗೆಯಿಂದ ರುಚಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதே போல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து கொள்வதற்கு போதுமான கொஞ்சம் அறிவும் தேவன் கொடுத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதே போல் தொட்டால் நமக்கு உணர்வு கிடைக்கிறது. ನಮಗೆ ಮುಟ್ಟಿದರೆ ಅದು ಸ್ಪರ್ಶ ಆಗುತ್ತದೆ. இந்த 5 விதமான உணர்வுகளை வைத்துக்கொண்டு ಈ 5 ವಿಧವಾದ ಭಾವನೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು இந்த உலகத்தோடு நாம் சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியும். ಈ ಲೋಕದೊಂದಿಗೆ ನಾವು ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. அப்ப அது கூட எப்படி நாம் சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியும்? ಅದರೊಂದಿಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು? இந்த 5 உணர்வுகளையும் நாம் சரியாக பயன்படுத்தினால்தான் நாம் சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியும். ಈ 5 ವಿಧವಾದ ಭಾವನೆಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. இன்றைக்கு அநேகர் அந்த 5 உணர்வுகளை கூட சரியாக பயன்படுத்துவதில்லை. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ 5 ರೀತಿಯ ಭಾವನೆಗಳನ್ನು ಜನರು ಸರಿಯಾಗಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எப்படி? ಯಾವ ರೀತಿ? இப்போ போதையை ஏற்றிக்கொள்ளுகிறார்கள். ಮತ್ತನ್ನು ಏರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்ப போதை மனதிற்குள் ஏறும் பொழுது அங்கே அவனுடைய உணர்வுகள் அங்கே வேலை செய்வதில்லை. ಅವರು ಮತ್ತನ್ನು ಏರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಅವರ ಭಾವನೆ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இந்த பூமிக்குரிய விஷயங்களையே அவன் தவறாகத்தான் புரிந்து கொள்ளுகிறான். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ವಿಷಯಗಳನ್ನೇ ಆತನು ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனால் தேவனை பற்றி அறிய வேண்டுமானால் ಆದರೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ இந்த 5 உணர்வுகளை வைத்து நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. ಈ 5 ರೀತಿಯಾದ ಭಾವನೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இதற்கு மேலாக நமக்கு ஒன்று தேவைப்படுகிறது. ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಒಂದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. அந்த உணர்வுக்கு பெயர்தான் விசுவாசம். ಆ ಭಾವನೆಯ ಹೆಸರೇ ನಂಬಿಕೆ. அந்த விசுவாசம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் ಆ ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ಒಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ காணக்கூடாத தேவனை நாம் காண முடியும். ಕಾಣದೇ ಇರುವಂತ ದೇವರನ್ನು ನಾವು ಕಾಣಲು ಸಾಧ್ಯ. இந்த 5 உணர்வுகளை வைத்து ಈ 5 ರೀತಿಯಾದ ಭಾವನೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು காணக்கூடியவைகளை மட்டும்தான் நாம் காண முடியும். ನೋಡಬೇಕಾಗಿರುವುದನ್ನೇ ನಾವು ನೋಡಲು
இந்த 5 உணர்வுகளை கொண்டு ಈ 5 ಭಾವನೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು சில காரியங்களை நிரூபித்தால் மட்டும்தான் நாம் கண்டுகொள்ள ಕೆಲ முடியும். ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನಿರೂಪಿಸಿದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. ஆனால் நாம் தேவனை பற்றி அறிய வேண்டுமானால் ಆದರೆ ನಾವು ದೇವರನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ முதலாவது அதை நிரூபிக்க முடியாது. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ದೃಢಪಡಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. முடியாது என்று சொல்வதை விட அதற்கு அவசியம் இல்லை. ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ ಅದು ಅವಶ್ಯಕವಿಲ್ಲ. அப்போ நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ನಂಬಬೇಕು. இப்ப நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது? ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? இந்த பூமிக்குரிய 5 உணர்வுகளையும் அது தூக்கி தூர போட்டு விடுகிறது. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ 5 ಭಾವನೆಗಳನ್ನು ಅದು ತೆಗೆದು ಬಿಸಾಕುತ್ತದೆ. இந்த உலகத்தினுடைய ஞானத்தை இது தூக்கி தூர போட்டு விடுகிறது. ಲೋಕದ ಜ್ಞಾನವನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕುತ್ತದೆ. ஆக இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ಆದರೆ ನಾವು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ நமக்கு தேவையானது பரம ஞானம். ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು ಪರದ ಜ್ಞಾನ. ஹல்லேலூயா. ஆக பரம ஞானத்தினால் மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிறவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். ಪರಲೋಕ ಜ್ಞಾನದಿಂದ ಮಾತ್ರ ನಾವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அப்ப பரலோகத்தில் இருக்கிறவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ பரலோகத்திலிருந்து வருகிற ஆவி நமக்கு வேண்டும். ಪರಲೋಕದಿಂದ ಬರುವಂತ ಆತ್ಮ ನಮಗೆ ಬೇಕು. அப்ப அந்த பரலோகத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்தால் மட்டுமே ಆ ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂತ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ பரலோகத்தில் இருக்கிறவரை நாம் கண்டுகொள்ள முடியும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. இந்த உலகத்தின் ஆவியினாலோ ಈ ಲೋಕದ ಆತ್ಮದಿಂದಲೂ இந்த மனுஷனின் ஆவியினாலோ ಮನುಷ್ಯರ ಆತ್ಮದಿಂದಲೂ அல்லது ஜென்ம சுபாவத்தினாலோ ಅಲ್ಲ ಜನ್ಮ ಸ್ವಭಾವದಿಂದಲೂ நாம் பரலோகத்தில் இருக்கிறவரை அறிந்து கொள்ள முடியாது. ನಾವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ಇವೆಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ யார் அவரை கண்டு கொள்வார்கள் என்றால் ಯಾರು ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂದರೆ யாரை அவர் முன்குறித்து இருக்கிறாரோ ಯಾರು ಆತನ ಮೊದಲೇ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೋ அவர்கள் மட்டும்தான் அவரை கண்டுகொள்ள முடியும். ಅವರು ಮಾತ್ರವೇ ಆತನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அவர்கள் மட்டுமே அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வார்கள். ಅವರು ಮಾತ್ರವೇ ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். Matthew chapter 11 verse 27. ಮತ್ತಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ. ನನ್ನ ತಂದೆಯು ಎಲ್ಲವನ್ನೂ ನನಗೆ ಒಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ. ತಂದೆಯ ಹೊರತು ಇನ್ಯಾವನು ಮಗನನ್ನು ತಿಳಿದವನಲ್ಲ, ಮಗನ ಹೊರತು ಇನ್ಯಾವನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದವನಲ್ಲ, ಮತ್ತು ಮಗನು ತಂದೆಯನ್ನು ಯಾರಿಗೆ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೋ ಅವನು ಆತನನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. இன்றைக்கு எல்லாரும் யாகுஷுவாவை பார்த்து அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ಎಲ್ಲರೂ ಯಾಕೋಬನನ್ನು ನೋಡಿ ಆತನ ದೇವರ ಕುಮಾರನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் அப்படி குமாரனாக வந்தவர் யார் என்று ಆತ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದವನು ಯಾರು ಎಂದರೆ பிதாவுக்கு மட்டுமே தெரியும். ತಂದೆಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. வேற யாருக்கும் அது தெரியாது. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅದು ತಿಳಿದಿಲ್ಲ. அப்ப பிதாவுக்கு தெரியுமானால் ತಂದೆಗೆ ತಿಳಿದಿರುವುದಾದರೆ பிதா யாருக்கு அவரை வெளிப்படுத்துகிறார்களோ ತಂದೆಯನ್ನು ಯಾರಿಗೆ ಆತನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೋ அவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಅದು ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. அப்ப இந்த உலகம் இன்றைக்கு குமாரனை குறித்து பலவிதமாக பேசுகிறது. ಈ ಲೋಕ ಕುಮಾರನ ಬಗ್ಗೆ ಹಲವು ವಿಧವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஆனால் அவர்கள் பேசுவது பேசிவிட்டு போகட்டும். ಅವರು ಮಾತನಾಡುವುದು ಮಾತನಾಡಿಕೊಂಡು ಹೋಗಲಿ. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. அவர்கள் மனுஷ ஆவியினாலே பேசுகிறார்கள். ಅವರು ಮನುಷ್ಯರ ಆತ್ಮದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் உலகத்தின் ஆவியை கொண்டு பேசுகிறார்கள். ಅವರು ಲೋಕದ ಆತ್ಮದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் ஜென்ம சுபாவத்தை கொண்டு பேசுகிறார்கள். ಅವರು ಜನ್ಮ ಸ್ವಭಾವದಿಂದಲೂ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த 5 உணர்வுகளினாலே அவரை பற்றி பேசுகிறார்கள். ಮನುಷ್ಯರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ 5 ರೀತಿಯ ಭಾವನೆಯಿಂದಲೂ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனால் உண்மையாக குமாரனை யார் நன்றாக அறிவார்? ನಿಜವಾದ ಕುಮಾರನನ್ನು ಯಾರು ಚೆನ್ನಾಗಿ பிதாவுக்கு ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? மட்டும்தான் தெரியும். ತಂದೆಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. அது இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯ ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். ತಂದೆಯಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು ಮಗನನ್ನು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு குமாரனை நமக்கு தெரியும் என்று நாம் சொல்லுவோமானால் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಕುಮಾರ
எதன் மூலமாக நாம் அதை சொல்லுகிறோம்? ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ? வெறும் எழுத்தின் மூலமாக புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை வாசிப்பதன் மூலமாக நாம் சொல்லுகிறோமா? ಇಲ್ಲ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದನ್ನು ಓದಿ ನಾವು ಅದನ್ನು ಹೇಳುತ್ತೇವಾ? அல்லது யாராகிலும் நமக்கு சொன்னதினாலே நாம் அதை தெரிந்து கொள்ளுகிறோமா? ಯಾರಾದರೂ ಹೇಳಿದರೆ ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವಾ? ஆனால் யோவான் ஸ்நானகன் குமாரன் யார் என்று எப்படி அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ಸ್ನಾನಿಕ ಯೋಹಾನನು ಕುಮಾರನು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. பார்த்தவுடனே அவரை அறிந்து கொள்ளவில்லை. ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவர் சொல்லுகிறார், என்னை ஒருவர் அனுப்பினார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನನ್ನು ಒಬ್ಬನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. என்னை அனுப்பினவர் ஒரு அடையாளத்தை என்னை பார்க்க சொன்னார். ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದ ಆತನು ನನಗೆ ಒಂದು ಗುರುತನ್ನು ನೋಡಲು ಹೇಳಿದ್ದಾನೆ. அந்தபடியே அந்த அடையாளங்களை அவர் மேல் நான் பார்த்து இவரே தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன் சொன்னார். ಆ ಗುರುತುಗಳನ್ನು ನಾನು ಆತನಲ್ಲಿ ಕಂಡುಕೊಂಡ ಮೇಲೆ ಈತನೇ ದೇವ ಕುಮಾರನ್ ಎಂದು ನಾನು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತೇನೆ. சோ தேவகுமாரன் என்று அறிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சாட்சி நமக்கு தேவைப்படுகிறது. ದೇವ ಕುಮಾರನು ಈತನೇ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮಗೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಬೇಕಾಗಿದೆ. பெரிய அடையாளங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ಗುರುತುಗಳು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. உலகம் தேவகுமாரனை அறிந்திருக்கிறதா என்று கேட்டால் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றுதான் சொல்லுவார்கள். ಲೋಕ ದೇವ ಕುಮಾರನ್ನು ತಿಳಿದಿದೆಯಾ ಎಂದರೆ ಅವರು ತಿಳಿದಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நம்மிடத்தில் கேட்டால் நாமும் தேவகுமாரனை அறிவோம் என்றுதான் சொல்லுவோம். ನಮ್ಮನ್ನು ಕೇಳಿದರೂ ನಾವು ದೇವ ಕುಮಾರನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ಆದರೆ ಎರಡಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. அவர்கள் அறிந்திருக்கிற விதம் வேறு, ಅವರು ತಿಳಿದಿರುವ ವಿಷಯವೇ ಬೇರೆ, நாம் அறிந்திருக்கிற விதம் வேறு. ನಾವು ತಿಳಿದಿರುವ ವಿಧವೇ ಬೇರೆ. நாம் அவரை குமாரன் என்று அறிவோம், ನಾವು ಆತನನ್ನು ಕುಮಾರನೆಂದು ತಿಳಿದಿದ್ದೇವೆ, ஆனால் பிதாதான் குமாரனாக வந்திருக்கிறார் என்று அறிவோம். ಆದರೆ ತಂದೆಯೇ ಮಗನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. இப்ப இந்த உலகத்திலே பிதாதான் குமாரனாக வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களும் அநேகர் உண்டு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಂದೆಯೇ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಹೇಳುವವರು ಹಲವರು ಇದ್ದಾರೆ. ஆனால் அவர்களிடத்தில் போய் இவர் எந்த குமாரனாக வந்திருக்கிறார் என்று நாம் கேட்போமானால் ನಾವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಈತನು ಯಾವ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ಕೇಳಿದರೆ அவர்கள் தேவனுடைய குமாரனாக வந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ಅವರು ದೇವ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அதையே நம் கூட்டத்தில் உள்ளவர்களிடத்தில் கேட்டால் ಆದರೆ ನಮ್ಮ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇರುವವರು ನಾವು ಕೇಳಿದರೆ அவர் ஆதாமின் இடத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். ಆತನು ಆದಾಮನ ಸ್ಥಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. இப்ப இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறதான வித்தியாசம். ಇದುವೇ ಅವರಿಗೂ ನಮಗೂ ಇರುವಂತಹ ವ್ಯತ್ಯಾಸ. குமாரனை தெரியுமா என்று கேட்டால் தெரியும் என்று சொல்லுவார்கள். ಕುಮಾರ ಗೊತ್ತಿದೆಯಾ ಎಂದರೆ ಹೌದು ತಿಳಿದಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் கொஞ்சம் ஆழமாக போய் நாம் கேட்டோமானால் ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ನಾವು ಹೋಗಿ ಕೇಳಿದರೆ அவர்கள் சொல்லுவது வேறையாக இருக்கும், நாம் சொல்லுவது வேறையாக இருக்கும். ಅವರು ಹೇಳುವ ಬಗ್ಗೆಯೇ ಬೇರೆ ಆಗಿರುತ್ತದೆ, ನಾವು ಹೇಳುವ ವಿಧವೇ ಬೇರೆ அப்ப ಆಗಿರುತ್ತದೆ. குமாரன் யார் என்று அறிவதற்கு பிதா நமக்கு வெளிப்படுத்தி தந்தால் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ಕುಮಾರನು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ತಂದೆ ಪ್ರಕಟಿಸಿದರೆ ಮಾತ್ರ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அது எல்லாம் வசனத்தில் இருக்கிறது. ಅದು ಎಲ್ಲ ವಾಕ್ಯದಲ್ಲೂ ಇವೆ. எல்லாரும் வசனத்தை வாசிக்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತಾರೆ. ஆனால் எல்லாருக்கும் அது இங்கே உதிப்பதில்லை. ಎಲ್ಲರಿಗೂ ಇಲ್ಲಿ ಉದಯಿಸುವುದಿಲ್ಲ. யாருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வசனத்தை வாசிக்கும் போதே அது உதிக்கும். ಯಾರಿಗೆ ಆತನು ಪ್ರಕಟಿಸಿದನೋ ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗಲೇ ಅದು ಅವರಿಗೆ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. மற்றவர்களுக்கு அது வெறும் எழுத்துதான். ಬೇರೆಯವರಿಗೆ ಅದು ಬರೀ ಅಕ್ಷರಗಳೇ ಆಗಿರುತ್ತವೆ. நமக்கு மட்டும்தான் அது வெளிப்பாடு. ನಮಗೆ ಮಾತ್ರವೇ ಅದು ಪ್ರಕಟಣೆಯಾಗಿದೆ. சோ அந்த வெளிப்பாட்டினாலே நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். ಆ ಪ್ರಕಟಣೆಯ ಮುಖಾಂತರ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எப்பொழுது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ ಯಾವಾಗ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ அந்த சத்தியம் நம்மை விடுதலை செய்கிறது. ಆ ಸತ್ಯ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. எதிலிருந்து சத்தியம் நம்மை விடுவிக்கிறது? ಯಾವುದರಿಂದ ಸತ್ಯ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ? இந்த உலகத்தின் பாரம்பரிய உபதேசங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ಈ ಲೋಕದ ಪಾರಂಪರ್ಯ ಉಪದೇಶಗಳಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அந்த பாரம்பரிய உபதேசத்தினாலே நமக்கு வந்ததான பாரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ಆ ಪಾರಂಪರ್ಯದಿಂದ ಬಂದಂತ ಭಾರಗಳಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. சோ இந்த உலக பிரகாரமான உபதேசங்கள் நம்மிலே அதிக பாரத்தை வைக்கிறது. ಈ ಲೋಕದಿಂದ ಬಂದಂತ ಉಪದೇಶಗಳು ನಮಗೆ ಅನೇಕ ಭಾರವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஆனால் யாகுஷ்வாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, ಆದರೆ ಯಾಕೋಬನ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ இந்த விதமான பாரங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். ಇಂಥ ವಿಧವಾದ ಭಾರಗಳಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತದೆ. அவர் யார் என்று உண்மையாகவே அறிந்து நாம் அவரை ஆராதிக்கிறோம். ಆತನು ಯಾರು ಎಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡು ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. சோ இங்கே குமாரனை பற்றி பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ಈಗ ತಂದೆಯ ಬಗ್ಗೆ ಮಗನ ಬಗ್ಗೆ ತಂದೆಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದೆ.
இப்ப எனக்கு தெரிகிறது என்றால் ಈಗ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂದರೆ அல்லது உங்களுக்கு தெரிகிறது என்றால் ಅಲ್ಲದೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂದರೆ கண்டிப்பாக பிதாவினுடைய கிரியை உங்களில் காணப்பட்டிருக்கிறது. ಖಂಡಿತವಾಗಲೂ ತಂದೆಯ ಕ್ರಿಯೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಬಂದಿರುತ್ತದೆ. உங்களுடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಆತನು ತೆರೆದಿದ್ದಾನೆ. அவர் திறந்தபடியினாலே தான் மற்றவர்கள் காணாத ஒரு காட்சியை உங்களால் காண முடிகிறது. ಆತನು ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದಿದ್ದರೆ ಬೇರೆಯವರು ನೋಡದೇ ಇರುವುದನ್ನು ನೀವು ಕಂಡಿದ್ದೀರಿ. உண்மையாகவே நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ಖಂಡಿತವಾಗಲೂ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. ஹalleluya. பிதாவினுடைய கண்கள் நிச்சயமாக உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நிச்சயமாக பிதா உங்களை நினைத்திருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ತಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அவர் தம்முடையவர்களை அறிவார். ಆತನು ತನ್ನವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் அதை வெளிப்படுத்தினார். ಅಂತವರಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. நான் எவ்வளவு பாக்கியம் செய்தவன். ನಾವು ಎಷ್ಟು ಭಾಗ್ಯವಂತರು. பிதா என்னை கண்டிருக்கிறார். ತಂದೆ ನನ್ನನ್ನು ಕಂಡಿದ್ದಾನೆ. பிதா என்னை நினைத்திருக்கிறார். ತಂದೆ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, இப்பொழுது அதற்கு மேலாக அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். குமாரன் என்ன சொல்லுகிறார்? குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர 11:27 அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். முதல்ல குமாரன் யாருக்கும் தெரியாது என்று பார்த்தோம். ಮೊದಲು ಮಗನು ಯಾರಿಗೂ ತಿಳಿದಿಲ್ಲ ಎಂದು ನೋಡಿದ್ದೇವೆ. இப்ப அதே வசனத்தினுடைய அடுத்த பாகம் என்ன சொல்லுகிறது? ಅದೇ ವಾಕ್ಯದ ಮತ್ತೊಂದು ಭಾಗ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತದೆ? குமாரன் வெளிப்படுத்தினால்தான் பிதா யார் என்பதும் தெரியும். ಮಗನು ಪ್ರಕಟಿಸಿದರೆ ಮಾತ್ರ ತಂದೆ ಯಾರೆಂದು ತಿಳಿಯುತ್ತದೆ. ஆக இது எல்லாமே வெளிப்பாடுதான். ಇವು ಎಲ್ಲವೂ ಪ್ರಕಟಣೆಯಾಗಿದೆ. ஆகையினால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், ಆದ್ದರಿಂದ ಸ್ಥಾನಿಕರಾದ ಯೋಹನನು ಹೇಳುತ್ತಾನೆ, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்றார். ತಂದೆಯ ಎದೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಆತನೇ ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ. அப்ப பிதாவை இதற்கு முன்னால் யாருமே கண்டதில்லையா? ತಂದೆಯನ್ನು ಇದಕ್ಕೂ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾರು ಕಂಡಿಲ್ಲವಾ? கண்டதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோமா? ಕಂಡಿರುವುದನ್ನು ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ. வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அங்கே சிலர் பிதாவை பார்த்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. குறிப்பாக ஆபிரகாம் பிதாவை கண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ಅಬ್ರಹಾಮನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் அங்கே பிதாவை தரிசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 18ನೇ ಅಧ್ಯಾಯ ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅಬ್ರಹಾಮನು ತಂದೆಯನ್ನು ಕಂಡನು ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3 ವಚನಗಳು. ಅಬ್ರಹಾಮನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಲು ಅವನ ಎದುರಿನಲ್ಲಿ ಯಾರೋ 3 ಮಂದಿ ಪುರುಷರು ನಿಂತಿದ್ದರು. ಕೂಡಲೇ ಅವರನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವರು ಗುಡಾರದ ಬಾಗಿಲಿಂದ ಓಡಿ ಹೋಗಿ ಬೊಗ್ಗಿ ನಮಸ್ಕರಿಸಿ, ಸ್ವಾಮಿ ದಯವಿರಲಿ, ದಾಸನ ಬಳಿಗೆ ದಯಮಾಡದೆ ಮುಂದೆ ಹೋಗಬೇಡಿರಿ. ನೀವು ದಾಸನಿರುವ ಸ್ಥಳದ ಹತ್ತಿರ ಹಾದು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಲ್ಲ. ஆமென். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இவர் உண்மையாகவே அவர் பிதா என்று தெரிந்துதான் அவர் அதை சொன்னாரா? ನಿಜವಾಗ್ಲೂ ಆತನ ತಂದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡೇ ಆ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ದಾನ? அப்படி இல்லை என்று நான் நம்புகிறேன். ಆ ರೀತಿ ಇಲ್ಲ ಎಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Hebrew chapter 13 verse 2. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಪುಸ್ತಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ಅತಿಥಿ ಸತ್ಕಾರವನ್ನು ಮರೆಯಬೇಡಿರಿ, ಅದನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಕೆಲವರು ತಿಳಿಯದೆ ದೇವದೂತರನ್ನು ಸತ್ಕರಿಸಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க ஆபிரகாம்
அவர் பிதா கூட வந்திருக்கிற 2 பேரும் தூதர்கள் என்று அறிந்து அவர்களை உபசரிக்கவில்லை. ಆದಮನು ಆತನು ತಂದೆ ಮತ್ತು ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದರು ದೂತರು ಎಂದು ಅವರಿಗೆ ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. அது அவருக்குள் இருந்த இயல்பான ஒரு சுபாவம். ಆತನೊಳಗೆ ಇದ್ದಂತ ಸ್ವಭಾವವಾಗಿರುತ್ತದೆ. தன் வீட்டை யாராவது கடந்து போனார்கள் என்றால் ತನ್ನ ಮನೆಯ ಮುಂದೆ ಯಾರಾದರೂ ನಡೆದು ಹೋದರೆ அவர்களை அழைத்து அவர்களை உபசரிப்பது அவனுடைய கடமையாய் இருந்தது. ಅವರನ್ನು ಕರೆದು ಅವರಿಗೆ ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡುವುದು ಆತನಿಗೆ ಒಂದು ವಿಷಯ. கடமை அல்ல, அவனுடைய பழக்கமாய் இருந்தது. ಆತನ ಅದೊಂದು ಅಭ್ಯಾಸವಾಗಿತ್ತು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இவர்கள் வீடெல்லாம் இருப்பது ஒரு வனாந்தரமான இடங்கள். ಇವರು ಇರುವ ಸ್ಥಳವೆಲ್ಲವೂ ಮರಳುಗಾಡು. அப்போ தூரத்திலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். ಅವರು ದೂರದಿಂದ ಬಂದಿರುವುದಾದರೆ ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಬಂದಂತಹ ಆಹಾರ ನೀರು ಮುಗಿದು ಹೋಗಿರುತ್ತದೆ. அதை உணர்ந்தவராக அவர்களை தன் வீட்டிற்கு சாப்பிட அழைக்கிறார். ಅದನ್ನು ಅರಿತವನಾಗಿದ್ದರಿಂದ ಅವರನ್ನು ಊಟ ಮಾಡಲು ಮನೆಗೆ ಕರೆಯುತ್ತಾನೆ. அப்ப அவர்களை அழைக்கும் பொழுது ಅವರನ್ನು ಕರೆಯುವಾಗ ஏதோ வழிபோக்கன் என்ற எண்ணத்தில் அவர் அழைக்காமல் ಏನು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் என்ற எண்ணத்திலே அவர்களை அழைக்கிறார். ತುಂಬಾ ಘನಕ್ಕೆ ಸಮಾನವಾದವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. சோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் செய்கிறார். ಅವರಿಗೆ ಮಾಡಬೇಕಾದಂತಹ ಅತಿಥಿ ಸತ್ಕಾರವನ್ನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾನೆ. பாருங்க, இதுல 13ஆம் வசனத்தில் தான் 13ஆம் வசனத்தில் வரும் பொழுதுதான் அங்கே யாகுவா என்ற சொல் வருகிறது. ஆதியாகமம் 18:13. ಸಾರಳು ನಕ್ಕು ಯಾಕೋಬನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ, ಸಾರಳು ನಕ್ಕು ಮುದುಕಿಯಾದ ನಾನು ಮಗುವನ್ನು ಹೆರುವುದಾದೀತೆ ಎಂದು ಹೇಳಿದನು. இப்போ இதுவரைக்கும் அவர் யாகுவா என்று ஆபிரகாமுக்கு தெரியவில்லை. ಇಲ್ಲಿ ತನಕ ಆತನಿಗೆ ಯಾಕೋಬನು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆகவே பொதுவாக அவர்களை ஆண்டவன் என்று சொல்லுகிறார். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಅವರನ್ನು ದೇವರೇ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஆனால் எப்பொழுது அவர் பிதா என்பதை இவர் அறிந்து கொள்ளுகிறார்? ಯಾವಾಗ ಆತನು ತಂದೆ ಎಂದು ಅಬ್ರಹಾಮ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பாருங்க, அந்த 15ஆம் வசனத்தை 14-15 வசனங்களை வாசிக்கலாம். ಯಾಕೋಬನಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದುಂಟೋ, ನಾನು ಹೇಳಿದಂತೆ ಬರುವ ವರ್ಷದ ಇದೇ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ ಸಾರಳಿಗೆ ಮಗನಿರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಆಗ ಸಾರಳು ಭಯಪಟ್ಟು ನಾನು ನಗಲಿಲ್ಲ ಎಂದು ಬೊಂಗಲು ಆತನು ಆಗನ್ನ ಬೇಡಮ್ಮ, ನೀ ನಕ್ಕುದುಂಟು ಅಂದನು. 10ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. ಅದಕ್ಕಾತನು ಬರುವ ವರ್ಷದ ಇದೇ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪದೆ ತಿರುಗಿ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ, ಬಂದಾಗ ನಿನ್ನ ಪತ್ನಿಯಾದ ಸಾರಳಿಗೆ ಮಗನಿರುವನು ಅಂದನು. ಆ ಮಾತು ಹಿಂದೆ ಗುಡರದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದ ಸಾರಳ ಕಿವಿಗೆ ಬಿತ್ತು. இங்கே முதலாவது சாராளுடைய பெயரை வந்தவர் சொல்லுகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬಂದಂತವರು ಸಾರಳ ಹೆಸರನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. சாராள் அங்கே எதிரே இருக்கவில்லை. ಸಾರಳು ಮುಂದೆ ಇರಲಿಲ್ಲ. அவர் கூடாரத்திலே பின்புறமாய் நிற்கிறாள். ಆ ಹಿಂದಿನ ಗುಡರದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಳು. அவளிடத்தில் பேசுவதற்கு ஆபிரகாம் அங்கே போய் தான் பேசினார். ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಸಾರಳು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಿದಳು. ஆனால் இங்கே இவர் சொல்லுகிறார், சாராள் எங்கே அப்படின்னு கேட்கிறார். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಈತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಸಾರಳು ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. இப்போ இவர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு உற்பவ கால திட்டத்திலே நான் வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகிறார். ಈತನು ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ಮೂಲಕ ನಾನು ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ, ನಿನಗೆ ಮಗನು ಇರುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இது அந்த இடத்திலே யாகுவா தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு உரைத்தார் என்று ஆபிரகாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ಅದು ಒಂದು ಪ್ರವಾದಿಯ ವಾಕ್ಯ ಎಂದು ಅಬ್ರಹಾಮನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் செய்கிறதான அந்த செயல், ಆತನು ಮಾಡಿದಂತ ಆ ಕ್ರಿಯೆಗಳು, அறியாத ஜனங்களை உபசரிக்கிறதான அந்த செயல், ತಿಳಿದೇ ಇರುವ ಜನರನ್ನು ಆತನು ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡುವುದನ್ನು, வந்தவருடைய மனதை தொட்டபடியினாலே ಬಂದದಂತ ಮನಸ್ಸನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದರಿಂದ அவர்கள் மனம் நிறைந்து இவளை ஆசீர்வதிக்கிறார். ಅವರು ಮನ ತುಂಬಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சோ இது ஆபிரகாம் ஒரு வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ಇದನ್ನು ಅಬ್ರಹಾಮನು ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. காரணம், இதே போல எத்தனை பேரை அவர் உபசரித்து இருப்பார், எத்தனை பேர் அவர்களை ஆசீர்வதித்து விட்டு கடந்து போயிருப்பார். ಕಾರಣ ಆತನು ಇದೇ ರೀತಿ ಎಷ್ಟೋ ಜನರನ್ನು ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡಿರ್ತಾನೆ, ಅವರೆಲ್ಲರೂ ಈ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಹೋಗಿರಬಹುದು. யார் வந்தாலும் போஜனம் கொடுத்தவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிக் கொண்டுதானே போக வேண்டும். ಯಾರು ಬಂದರೂ ಅವರಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಟರೆ ಅವರು ಊಟ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ವಿಷಯ ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾರಲ್ಲ. சோ அங்கே என்ன குறை இருந்ததோ அந்த விஷயத்தை அவர்கள் ஆசீர்வதித்து விட்டு போகிறது போல காண்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆ ಇತ್ತೋ ಆ ಕೊರತೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಅವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. அவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ள சாராளாலே முடியவில்லை.
ಆತನು ಹೇಳಿದಂತ ವಿಷಯವನ್ನು ಸಾರಾಳಿಯಿಂದ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲು ಆಗಲಿಲ್ಲ. அதுக்கு 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ಹೀಗಿರಲಾಗಿ ಆಕೆ ನನ್ನಂತ ಮುದುಕಿಗೆ ಭೋಗವಾದಿದ್ದೆ, ನನ್ನ ಯಜಮಾನನು ಮುದುಕನಲ್ಲವೇ ಎಂದು ನನ್ನೊಳಗೆ ನಕ್ಕಳು. அதாவது இவர் சொன்னது பொய், இவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்க போறது இல்ல என்ற அர்த்தத்திலே ஆகில் சொல்லுகிறார். ಈತನು ಹೇಳುವುದಲ್ಲ ಸುಳ್ಳು, ಈತನು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಆಕೆ ನಗುತ್ತಾಳೆ. இப்ப அது யாகுவா என்று தெரிந்திருந்தால் அவள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருப்பாளா? ಇದು ಯಾಹುವಾ ಎಂದು ಆಕೆಗೆ ಗೊತ್ತಿದ್ದರೆ ಈ ರೀತಿ ಮಾತನ್ನು ಆಕೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಳ? ஆனால் அவள் தன் உள்ளத்திற்குள் தான் இதை சொல்லுகிறாள். ಅವಳು ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ, வாயை திறந்து இதை சொல்லவில்லை. ಅವಳು ಬಾಯಿಂದ ಇದನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. இப்பொழுது யாகுவா சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேள்வி கேட்கிறார். ಈಗ ಯಾಕೋಬನು ಸಾರಳನ್ನು ಏಕೆ ನಗುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. சாராள் எங்கே இருக்கிறாள்? ಸಾರಳು ಹೇಳಿದ್ದಾಳೆ, இன்னும் வந்த விருந்தாளிகள் அவளை பார்க்கவில்லை. ಬಂದಂತಹ ಅತಿಥಿಗಳು ಅವರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. அவள் கூடாரத்திலே பின்னாக இருக்கிறாள். ಅವಳು ಗುಡಾರದ ಹಿಂಬಾಗಿಲಿನಲ್ಲಿದ್ದಾಳೆ. ஆனால் இங்கே அவர் உள்ளத்திலே அவள் சிரித்தாள். அதை இவர் சொல்லுகிறார், சாராள் நகைக்கிறாள், ஏன் நகைத்தாள் என்று கேட்கிறார். ಅವಳು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ನಗುವುದನ್ನು ಯಾಕೋಬ ನೋಡಿ ಸಾರಳೆ ಏಕೆ ನಗುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. இதை ஆபிரகாம் கவனிக்கிறார். ಇದನ್ನು ಆಬ್ರಹಾಮನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வந்திருக்கிறவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. ಬಂದಿರುವವರು ಸಾಧಾರಣ ಜನರು ಅಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்லையானால் அங்கே என் மனைவி சிரித்தாள் என்பது இங்கே இவங்களுக்கு எப்படி தெரியும்? ಅಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಂಡತಿ ನಕ್ಕರೆ ಇಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? சாராள் ஏன் நகைத்தாள் என்று யாகுவா கேட்ட பொழுது, ಸಾರಾಳು ಹೇಗೆ ನಕ್ಕಿದೆ ಎಂದು ಯಾಕೋಬನು ಕೇಳುವಾಗ அங்கிருந்து பதில் வருகிறது, ஐயோ நான் நகைக்கவில்லை. ಅಲ್ಲಿಂದ ಉತ್ತರ ಬರುತ್ತದೆ, ನಾನು ನಗಲಿಲ್ಲ. 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுதுதான் ஆபிரகாமுக்கே தெரிகிறது, ಈಗಲೇ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿದೆ சாராள் நகைத்திருக்கிறாள் என்று சொல்லி. ಸಾರಾಳು ನಗದಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப யாரால் இதை கண்டுபிடிக்க முடியும்? ಯಾರಿಂದ ಇದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯ? அப்ப அது தேவன் அல்லாமல் வேறு ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. ದೇವರಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಅದು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்பொழுதுதான் ஆபிரகாமுக்கு ஒரு தெளிவு வருகிறது. ಹೀಗೆ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಬರುತ್ತದೆ, வந்திருக்கிறவர் தேவன். ಬಂದಿರುವವರು ದೇವರು. இன்னும் கொஞ்சம் அவருக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆತನಿಗೆ ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ தான் என்ன காரணத்துக்காக வந்தோம் என்பதையும் அவருக்கு சொல்லுகிறார். ನಾವು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೇವೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ಆತನಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. இது முதல் தடவை அல்ல தேவன் ஆபிரகாமோடு பேசுவது. ಇದು ಮೊದಲನೇ ಸಲ ಅಲ್ಲ ದೇವರು ಆಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದು. நீங்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தால் 17:1 ಅಬ್ರಹಾಮನು 99 ವರ್ಷನದಾಗ ಯಾಕೋಬನು ಅವನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು, ನಾನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, ನನಗೆ ನಡಕೊಂಡು ದೋಷವಿಲ್ಲದವನಾಗಿರು. இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகிறார். ಇಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಯಾಕೋಬನು ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அப்ப நான் யார் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ನಾನು ಯಾರು ಎಂದು ಆತನಿಗೆ ತಿಳಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. இது வெறும் தரிசனம் தான். ಇದು ಬರೀ ದರ್ಶನ ಮಾತ್ರ. அதற்கு முன்னாலே 12ஆம் அதிகாரத்திலிருந்தே யாகுவா அவரோடு பேசிக்கொண்டே வருகிறார் என்று ಮುಂಚಿತವಾಗಿ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದಲೇ ಯಾಕೋಬನು ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் அப்படி பேசிக்கொண்டு வருகிறவரை இவர் காணவில்லை. ಆ ರೀತಿ ಮಾತನಾಡಿಕೊಂಡು ಬಂದಂತವನನ್ನು ಈತನು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனால் இங்கே வரும் பொழுது, ಆದರೆ ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ಈ ಸಮಾರಂಭದ ಮುಖಾಂತರವಾಗಿ அங்கே யாகுவா தன்னை வெளிப்படுத்துகிறார். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ ತನ್ನನ್ನು ಆತನಿಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. பின்பு அவருக்கு தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை சொல்லும் பொழுது, ಮತ್ತೆ ನಾವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೇವೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಹೇಳುವಾಗ இப்பொழுது ஆபிரகாமுக்கு புரிகிறது, வந்திருக்கிறவர் யாகுவா தான். ಈಗ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತಿದೆ, ಬಂದಿರುವವರು ಯಾಕೋಬನೇ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு தரிசனமான சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர்தான் என்று அவருக்கு வெளிப்பாடு கிடைக்கும். ನನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಂತ ಸರ್ವಶಕ್ತದ ದೇವರು ಯಾಕೋಬ ಈತನೇ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதன் பின்பு யாகுவாவோடு கூட அவர் யாகுவா என்ற நாமத்தில் பேசுகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಇಲ್ಲಿಂದ ಆತನು ಯಾಕೋಬ ನಾಮದೊಂದಿಗೆ ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அதுவரைக்கும் அவர் யாகுவா என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. ಅಲ್ಲಿಯ ತನಕ ಆತನು ಯಾಕೋಬ ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. சோ இங்கே ஆபிரகாம் பிதாவை எப்படி அறிந்து கொண்டார்? ಇಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನು ತಂದೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ತಿಳಿದುಕೊಂಡನು? வெளிப்பாட்டின் மூலமாகத்தான். ಪ್ರಕಟಣೆಯೊಂದಿಗೆ. அவரை கண்ணால் பார்ப்பதினாலே அவர் அறிந்து கொள்ளவில்லை. ಕಣ್ಣಿಂದ ನೋಡಿದ್ದರಿಂದ ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ.
ಆಗಲಿಲ್ಲ. வெறும் வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் அவர் அறிந்து கொண்டார். ಪ್ರಕಟಣೆಯ ಮುಖಾಂತರದಿಂದನೇ ಅಬ್ರಹಾಮನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡನು. இதற்கு பின்பு மோசேக்கு அவர் தரிசனமானார். ಇದಾದ ಮೇಲೆ ಮೋಶೆಗೆ ಆತನು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟನು. மோசேக்கு முள்செடியிலே எரிகிற முட்செடியிலே அவர் தரிசனமானார். ಮೋಶೆಗೆ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟನು. அங்கே அவரோடு மோசேயோடு பேசுகிறார். ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯೊಂದಿಗೆ ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஆனால் பேசுகிறவர் யார் என்று இவருக்கு ஒரு தெளிவு இல்லை. ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿರುವವನು ಯಾರು ಎಂದು ಈತನಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ. தொடர்ந்து அவரோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ಅದರೊಂದಿಗೆ ಮಾತು ಮುಂದುವರಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஆனால் ஒரு பூரணமான ஒரு தெளிவு, என்னோடு பேசுகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற தெளிவு அவருக்கு கிடைக்கவில்லை. ಆದರೆ ಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಈತನೇ ಸರ್ವಶಕ್ತ ದೇವರು ಎಂದು ಆತನಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಬರಲಿಲ್ಲ. இவர் ஒவ்வொரு காரணமாக அவரிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ಈತನು ಒಂದೊಂದು ಕಾರಣವಾಗಿ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நீர் தேவன் என்றால் முதலாவது உம்முடைய நாமம் என்னன்னு கேட்கிறார். ನೀನು ದೇವರು ಎಂದರೆ ಮೊದಲು ನಿನ್ನ ಹೆಸರು ಏನು ಎಂಬುದಾಗಿ. சரி, நாமத்தை அவர் சொல்லி நான் இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வெளிப்படுத்துறாரு. ಆತನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಇಂಥವನು ಎಂದು ಆತನಿಗೆ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. சோ அப்படி வெளிப்படுத்தின பிறகு கூட இவருக்கு போக மனதில்லை. ಆ ರೀತಿ ಪ್ರಕಟಿಸಿದರೂ ಕೂಡ ಈತನಿಗೆ ಹೋಗಲು ಮನಸ್ಸಿಲ್ಲ. இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு இது போதாது. ಈಗ ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನನಗೆ ಇದು ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தால், ಅದಕ್ಕೆ ಮೋಶೆ, ಚಿತ್ತೈಸು, ಅವರು ನನ್ನನ್ನು ನಂಬದೆ ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ ಹೋದರೆ ಯಾಕೋಬನು ನಿನಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡೇ ಇಲ್ಲವೆಂದು ಹೇಳಾರೋ ಎನ್ನಲು. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு வந்த பிறகு கூட இவ்வளவு தூரம் யாகோபு அவரோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. ಇಲ್ಲಿಯ ತನಕ ಯಾಕೋಬ ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னும் அவருக்கு பூரணமான ஒரு நம்பிக்கை வரவில்லை. ಇನ್ನೂ ಆತನಿಗೆ ಪೂರ್ಣವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬರಲಿಲ್ಲ. அருமையான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேகர் சொல்லுவது என்னன்னா, உனக்கு வெளிப்பட்ட பிதா எனக்கு வெளிப்பட்டுட்டு அப்ப நான் நம்புவேன்னு சொல்லுவாங்க. ಅನೇಕರು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, ನಿನಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದ ದೇವರು ನನಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಲಿ ನಾನು உன்னிடத்திலே பேசின தேவன் என்னோடு பேசட்டும் அப்ப நான் நம்புகிறேன் என்று சொல்வார்கள். ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இங்கே நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? ಆದರೆ ನಾವು ಏನೇನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ? அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ಆತನು ಮಾತು ಮುಂದುವರಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல? ಆದರೂ ಆತನಿಗೆ ಏನಿಲ್ಲ? நம்பிக்கை இல்லை. ನಂಬಿಕೆಯೇ ಇಲ್ಲ. அவரால் நம்ப முடியவில்லை. ಅದರಿಂದ ನಂಬಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. யாகோஷுவ சமாரிய ஸ்திரியோடு பேசிக் கொண்டிருந்தார். ಯಾಕೋಬ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கொஞ்ச நேரத்திலே தான் யார் என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தினார். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಆತನು ಯಾರು ಎಂದು ಆತನಿಗೆ ತೋರಿಸಿದನು. அந்த வெளிப்பாடு அவளுக்கு கிடைத்த உடனே, ಆ ಪ್ರಕಟಣೆ ಆಕೆಗೆ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ, அவள் முழுவதுமாக அதை நம்பி ಆಕೆ ಅದನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಂಬಿ தன் ஊருக்கு போய் தன் ஜனங்களுக்கு சொன்னாள். ತನ್ನ ಊರಿಗೆ ಹೋಗಿ ತನ್ನ ಜನರಿಗೆ ತಿಳಿಸಿದಳು. ஆனால் அவளுக்கு வெளிப்படுத்தின அளவை விட பல மடங்கு அதிகமாக இங்கே மோசேக்கு யாகோபு தன்னை வெளிப்படுத்துகிறார். ಆತಳಿಗೆ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಮೋಶೆಗೆ ದೇವರು ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவ்வளவு வெளிப்படுத்தின பிறகு கூட, ಅಷ್ಟು ಆತನಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದರೂ ಕೂಡ, இப்ப நான் நம்பவில்லை என்று அவர் சொல்லவில்லை. ಇಲ್ಲಿ ನಾನು ನಂಬಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಲಿಲ್ಲ. அந்த ஜனங்கள் வந்து நம்பவில்லை என்றால் நான் என்ன செய்யட்டும் என்று ಆ கேட்கிறேன். ಜನರು ನಂಬಲಿಲ್ಲ ಎಂದರೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ. இப்ப இவருக்கு மட்டும் அந்த நம்பிக்கை வந்திருந்ததானால், ಈತನಿಗೆ ಮಾತ್ರ ಆ ನಂಬಿಕೆ ಬಂದಿರುವುದಾದರೆ, அந்த சமாரிய ஸ்திரீயை போல குடத்தை அங்கே வைத்துவிட்டு அவள் ஓடினது போல இவரும் ஓடி இருப்பார். ಆ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀ ಬಿಂದಿಗೆಯನ್ನು ಇಟ್ಟು ಓಡಿ ಹೋದ ಹಾಗೆ ಈತನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. இப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிகிறதா? ಈಗ ನಿಮಗೆ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಾಗುತ್ತಿದೆಯಾ? ஆனால் இவர் மோசே என்ன செய்யவில்லை? ಆದರೆ ಮೋಶೆ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ? ஓடவில்லை. ಓಡಲಿಲ್ಲ. அவருக்கு பூரணமான நம்பிக்கை வரவில்லை. ಇನ್ನು ಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆ ಬರಲಿಲ್ಲ. முதல் காட்சியே மிகவும் அதிசயமான ஒரு காட்சியை தேவன் காட்டுகிறார். ಮೊದಲನೇ ದರ್ಶನವೇ ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾದ ದರ್ಶನವನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. முள்செடியிலே தீ பற்றி எரிகிறது. ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತದೆ. ஆனால் அந்த செடி எரியவில்லை. ಆದರೆ ಆ ಗಿಡ ಉರಿಯಲಿಲ್ಲ. அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது என்றுதான் இவர் பார்க்கவே போகிறார். ಅದು ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿದೆ ಎಂದು ಅದು ನೋಡಲು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. இப்போ அந்த முள்செடிக்குள்ளிருந்து ஒரு சத்தமும் வருகிறது. ಈಗ ಆ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಿಂದ ಒಂದು ಶಬ್ದವು ಬರುತ್ತದೆ. நீ பக்கத்தில் வராதே, நீ பாதரட்சை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த இடம் என்று ஒரு சத்தமும் கேட்கிறது. ನೀನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರಬೇಡ, ನೀನು ಬಂದಿರುವ ಸ್ಥಳ, ನಿಂತಿರುವ ಸ್ಥಳ ಪರಿಶುದ್ಧ ಭೂಮಿ, ನಿನ್ನ ಕಾಲಿನ ಕೆರವನ್ನು ಕಳಚು ಎಂಬುದಾಗಿ. இப்ப அந்த இடத்தில் நீங்களும் நானும் இருந்தால் என்ன செய்திருப்போம்? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನಾನು ಇದ್ರೆ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು? ஒருவேளை பயந்து ஓடி போயிருப்போம் தானா? ಒಂದು ವೇಳೆ ಭಯದಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. ಏನಪ್ಪா எரிகிற அக்கினி நடுவில் இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி ஓடி போயிருப்பான். ಉರಿಯುವ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. ஆனாலும் மோசே அதை கேட்டார். ಆದರೆ ಮೋಶೆ ಅದನ್ನು ನೋಡಿದನು. அதன் பின்பு தேவன் நான் எதற்காக இங்கே வெளிப்பட்டேன் என்பதை அவருக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார். ನಾನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಕಟವಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಆತನು நீ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. எகிப்து தேசத்தில் போய் என் ஜனங்களை நீ விடுவித்துட்டு வா என்று சொல்லுகிறார். ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ನನ್ನ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னும் அவருக்கு நம்பிக்கை வராததுனாலே, ಇನ್ನೂ ಆತನಿಗೆ ನಂಬಿಕೆ ಬರದೆ ಇರುವುದರಿಂದ
ஜனங்கள் மேல பழிய போடுகிறார். ಜನರ ಮೇಲೆ ಆತನ ತಪ್ಪು ಹೊರಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் ಈ இருக்கிறது. ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಅದೇ ರೀತಿ ಇದೆ. பல சூழ்நிலைகளிலே நாமும் மற்றவர்கள் மேல் பழியை போட்டு தப்பிக்க பார்க்கிறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ನಾವು ತಪ್ಪನ್ನು ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நம்முடைய குறைகளை நாம் உணர்வது மிகவும் குறைவு. ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವುದು ತುಂಬಾ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಅದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ತನ್ನ ಭಾವನೆಗಳನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವವನು ಯಾರು? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ಗುಪ್ತಾದ சங்கீதம் ಅಪರಾಧಗಳಿಗೆ ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡು. சங்கீதம் 19 Psalm 19 verse 12. ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 19ನೇ ಕೀರ್ತನೆ 12ನೇ ವಚನ. ನನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವನು ಯಾವನು? ಮರೆಯಾದುಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡು. ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದಂತ ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? நம்முடைய குறைகளை உணர்ந்து கொள்வது. ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. இன்னைக்கு அநேகர் நம்முடைய குறைகளை நாம் உணர்ந்து கொள்ளாதபடிக்கு ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ பழியை மற்றவர்கள் மேல் போடுவதில் தான் நாம் எப்பொழுதும் சிறந்தவர்களாய் காணப்படுகிறோம். ನಾವು ತಪ್ಪುಗಳನ್ನು ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ಹೊರಿಸುವುದೇ ನಾವು ತುಂಬಾ ಮಾಡುತ್ತೇವೆ. என்றைக்கு மனிதன் தன்னுடைய குறையை தானே உணர்கிறானோ, ಎಲ್ಲಿಯ ತನಕ ಮನುಷ್ಯನು ತಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ತಾನೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೋ, அப்பொழுது அவன் தன்னை சரி செய்து கொள்ள அங்கே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ತಪ್ಪನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಅವಕಾಶ ಸಿಗುತ್ತದೆ. அந்த தப்பிலிருந்து வெளியே வருவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ಅವನು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಅವಕಾಶ ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் இங்கே மோசே அந்த தப்பை பண்ணுகிறார். இங்கே ಆದರೆ ಮೋಶೆ ಮತ್ತೆ ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾನೆ. நான் நம்பவில்லை என்று அவர் சொல்லாதபடிக்கு, ನಾನು ನಂಬಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳದ ಹಾಗೆ, அந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், ಆ ಜನರು ನನ್ನನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், யாகோவா உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று. ನನ್ನ ಮಾತಿಗೆ ನಂಬದೆ ಕಿವಿಗೊಡದೆ ಹೋದರು, ಯಾಕೋ ನಿನಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡೇ ಇಲ್ಲವೆಂದು ಅವರು ಹೇಳುವರು. யாகோவா எவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. ಯಾಕೋ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அவருக்கு கோபமே வரல. ಆತನಿಗೆ ಕೋಪನೇ ಬರಲಿಲ್ಲ. இப்ப அவர்கிட்ட ஆட்கள் குறைவாகவா இருக்கிறாங்க? ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಜನರು ಕಡಿಮೆಯಾಗಿದ್ದಾರೆ. நீ இல்லன்னா போப்பா, நான் வேற ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொல்லலாம் இல்லையா? ನೀನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಹೋಗು, ನಾನು ಬೇರೆಯವರನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಬಹುದಿತ್ತಲ್ಲ. ஒரு வேலைக்கென்று யாகோவா உங்களை அழைத்தால், ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಎಂದು ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದರೆ, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவன் உங்களைத்தான் பயன்படுத்துவார். ಎಷ್ಟು ತೊಂದರೆ ಬಂದರೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೇ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. அவ்வளவு எளிதாக தேவன் உங்களை விட்டு விட மாட்டார். ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக மோசே அவ்வளவு சொல்லியும் தேவன் அவரை விடவில்லை. ಮೋಶೆ ಅಷ್ಟು ಹೇಳಿದರೂ ಕೂಡ ಯಾಕೋಬ ಆತನನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. இன்னும் அவர் லெவலுக்கு அவர் கீழே இறங்கி வந்து, ಇನ್ನು ಆತನ ಇರುವ ಬಳಿಗೆ ಆತನ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದು அநேக அற்புதங்களை செய்து காட்டுகிறார். ಅನೇಕ ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ இந்த ತೋರಿಸುತ್ತಾನೆ. அற்புதங்களை பார்த்த பிறவாகிலும் உன்னை அனுப்புகிறவர் நான் தான் என்று நீ நம்பு என்று சொல்லுகிறார். ಈ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಿ ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸುವನು ದೇವರು ಎಂದು ನೀ ತಿಳಿದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. சொல்லிட்டு இதே அற்புதங்களை நீ அங்கேயும் போய் காட்டு அப்படின்னு சொல்ற. ಈ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இவ்வளவு சொன்ன பிறகு ಇಷ್ಟು ಹೇಳಿದರೂ ಕೂಡ நாம சம்மதிச்சிருவோம் இல்லையா? ನಾವು ಒಪ್ಪಿಗೆ ಕೊಡುತ್ತೇವಲ್ಲ? அப்படிதானா? நாம சம்மதிச்சிருவோமா? ஆனா மோசே சம்மதிக்கல. ಆದರೆ ಮೋಶೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. மோசே அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனம். எக்ஸோடஸ் chapter 4 verse 10. ಆದರೆ ಮೋಶೆ ಯಾಕೋಬನಿಗೆ, ಸ್ವಾಮಿ, ನಾನು ಮೊದಲಿನಿಂದಲೂ ನಿನ್ನ ದಾಸನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ ಮೇಲೆಯೂ ವಾಕ್ಚಾತುರ್ಯವಿಲ್ಲದವನು, ನನ್ನ ಮಾತು ನಾಲಿಗೆಯು ಮಂದವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಲು ಯಾಕೋಬನು ಅವನಿಗೆ, இப்ப என்ன சொல்றான் பாருங்க, எல்லாத்தையும் சாக்கு போக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். ಎಷ್ಟೋ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸಿದ. கடைசியில எங்க வர்றான் பாருங்க. ಕಡೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. ஐயா, நீ இவ்வளவு நேரம் பேசினதுக்கு பிறகு கூட, ಅಯ್ಯ ನೀನು ಇಷ್ಟು ಹೊತ್ತು ಮಾತನಾಡಿದರೂ ಕೂಡ நான் என் வாக்கிலே வல்லவன் இல்லை. ಆದರೆ ನನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲ. அதாவது பேசுவதற்கு எனக்கு திறமை இல்லை. ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಸಾಮರ್ಥ್ಯವಿಲ್ಲ. நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். ನಾನು ವಾಕ್ಚಾತುರ್ಯ ಇಲ್ಲದವನು, ನನ್ನ ನಾಲಿಗೆ ಮಂದವಾಗಿದೆ. எவ்வளவு சாக்கு போக்கு சொல்றான் பாருங்க. ಅವನು ಎಷ್ಟು ವಿಷಯ ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவனுக்கு பூரணமான ஒரு வெளிப்பாடு, இவர் பிதா, இவர்தான் தேவன் என்று கிடைக்கவில்லை. ಆತನಿಗೆ ಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ, ಈತನೇ
ತಂದೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. பிதாவே வந்து பேசி ತಂದೆಯೇ ಬಂದು ಮಾತನಾಡಿದರು. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த பிறகு கூட ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರೂ ಕೂಡ கடைசியில் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்க. ಕಡೆಯದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. ஐயா, நீ பேசுறதுக்கு முன்னாலே ஆகிலும் நீ பேசுனதற்கு பிறவாகிலும் நான் இன்னும் பழையபடித்தான் நான் இருக்கிறேன். ಅಯ್ಯ, ನೀನು ಮಾತನಾಡಿದ ಮುಂಚಿತವಾಗಲಿ ಮಾತನಾಡಿದ ಮೇಲೆ ಆಗ್ಲಿ ನಾನು ಮೊದಲಿನವನಾಗೇ ಇದ್ದೇನೆ. நான் பேச்சு திறமை இல்லாதவன், ನಾನು ವಾಕ್ಚಾತುರ್ಯ ಇಲ್ಲದವನು, அதே போல திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். ಅದರಿಂದ ತೊದಲು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, ನನ್ನ ನಾಲಿಗೆ ಮಂದವಾಗಿದೆ. அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனையோ முறை தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ಎಷ್ಟೋ ಸಲ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. உங்களை தன்னுடைய வேலைக்கென்று அழைத்திருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆತನ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. எத்தனை வழிகளிலே அவர் உங்களை தொட்டிருக்கிறார். ಎಷ್ಟೋ ವಿಧಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆತನು ಮುಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் இன்னும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ಆದರೆ ನೀವು ಇನ್ನು ನಿಮ್ಮ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಿ? இன்னும் எனக்கு திறமை இல்லை, ಇನ್ನು ನನಗೆ ಸಾಮರ್ಥ್ಯವಿಲ್ಲ, இன்னும் தேவன் முழுமையாக என்னை அழைக்கவில்லை, ದೇವರು ನನ್ನನ್ನು ಇನ್ನೂ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕರೆಯಲಿಲ್ಲ, அல்லது அதெல்லாம் நடந்த பிறகு நான் செய்கிறேன், ಇಲ್ಲ ಅದೆಲ್ಲ ನನಗೆ ನಡೆದಾದ ಮೇಲೆ அல்லது ಮಾಡುತ್ತೇನೆ, இதெல்லாம் நடந்த பிறகு நான் பண்ணுகிறேன். ಇದನ್ನೆಲ್ಲ ನಡೆದಾದ ಮೇಲೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ಒಂದೊಂದು ವಿಷಯಕ್ಕೂ ನಾವು ಯಾವುದಾದ ಒಂದು ಕಾರಣವನ್ನು ಹೇಳುತ್ತಿರುತ್ತೇವೆ. அப்படிப்பட்ட நமக்கு முன்னோடி தான் இந்த மோசே. ಈ ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಮುಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಇದ್ದಾನೆ ಈ இவரை ಮೋಶೆ. போல சாக்கு போக்கு சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. ಈ ತರ ಹಾಗೆ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಯಾರಿಂದಲೂ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் பேச்சு திறமை இல்லாதவன், ನಾನು ವಾಕ್ಚಾತುರ್ಯ ಇಲ್ಲದವನು. நம்மிடத்தில் அநேகர் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಆ ರೀತಿ ಇದ್ದವರು. சோ அவன் மந்தனாவா இருப்பது தேவனுக்கு ஒரு தடை அல்ல. ಆತನು ಮಂದ ನಾಲಿಗೆಯಾಗಿರುವುದು ದೇವರಿಗೆ ಒಂದು ತಡೆಯಲ್ಲ. அவன் திக்குவாயா இருப்பது தேவனுக்கு ஒரு தடை அல்ல. ಆತನು ತೊದಲು ಮಾತನಾಡುವನು ದೇವನಿಗೆ ಒಂದು அவன் ತಡೆಯಲ್ಲ. பேச்சு திறமை இல்லாமல் இருப்பது தேவனுக்கு ஒரு தடை அல்ல. ಆತನು ವಾಕ್ಚಾತುರ್ಯ ಇಲ್ಲದವನು ದೇವರಿಗೆ ಒಂದು ತಡೆಯಲ್ಲ. தேவனுக்கு என்னதான் வேண்டும்? ದೇವರಿಗೆ ಏನೇ ಬೇಕಾಗಿರುವುದು? தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு ஆத்மா வேண்டும். ಆತನಿಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸುವಂತ ಒಂದು ಆತ್ಮ ಬೇಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா குறைகளோடும் கூட ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳೊಂದಿಗೂ ಕೂಡ தன்னை பூரணமாக அர்ப்பணிக்கிற ஒரு ஆத்மாவை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ತನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಪಿಸುವ ಒಂದು ಆತ್ಮದೊಂದಿಗೆ ಆತನು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವನು. நாம் எதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம் தெரியுமா? ನಾವು ಯಾವುದರಿಂದ ಹಿಂದೆ ಬಾಗಿದ್ದೇವೆ ಗೊತ್ತಾ? நம்முடைய திறமைகளில் எல்லாம் இல்லை. ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯಗಳಿಂದ ಅಲ್ಲ, திறமைகள் அவருக்கு தேவையும் இல்லை. ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯಗಳು ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு புல்லை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் அவர். ಒಂದು ಹುಲ್ಲನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாதா? ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. கண்டிப்பாக செய்ய முடியும். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்படியானால் நம்மிடத்தில் இருக்கிற குறை என்ன? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಕೊರತೆ ಏನು? நம்மை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணிக்கிற விஷயத்திலே நாம் குறை உள்ளவர்களாயிருக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅರ್ಪಣಿಸುವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. சோ இவ்வளவு தூரம் தேவன் அவரோடு கூட பேசியும் அவர் இன்னும் அவருக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கவில்லை. ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರೂ ಕೂಡ ಆತನು ಇನ್ನೂ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನನ್ನು ಆತನಿಗೆ ಅರ್ಪಿಸಲಿಲ್ಲ. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று உங்கள் இருதயத்தில் தோன்றுமானால், ಈ ದಿನ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದನೆಂದು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಯೋಚನೆ ಬಂದರೆ, அவருடைய வேலைக்கென்று உங்களை அழைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தோன்றுமானால், ಆತನ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂದರೆ, பல முறை உங்களுக்கு தோன்றி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ಹಲವು ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಈ ರೀತಿ ಆಗಿದೆ ಎಂದು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ದೀರಿ. ஆனால் ஏன் நீங்கள் எழுந்து வெளியே வரவில்லை? ಏಕೆ ನೀವು ಎದ್ದು ಹೊರಗಡೆ ಬರಲಿಲ್ಲ? சாக்கு போக்கு, ಅನೇಕ காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ನೀವು ಇನ್ನೂ ಕಾರಣಗಳು ಹೇಳಿಕೊಂಡೇ ಇದ್ದೀರಿ. இன்னும் என்ன வந்தால் தான் நீங்கள் வெளியே வருவீர்கள். ಇನ್ನು ನಿಮಗೆ ಏನು ಬಂದರೆ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೀರಿ. மோசேக்கு பூரணமான விசுவாசம் வரும் வரைக்கும் தேவனும் பொறுமையாக அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ಮೋಶೆಗೆ ಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆ ಬರುವ ತನಕ ದೇವರು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಮೋಶೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியும்? ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು ನೋಡಿರಿ. எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು ಗೊತ್ತಾ? எவ்வளவு பொறுமை உள்ளவர் தெரியுமா? ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರು ಗೊತ್ತಾ? மகனே மகளே, அவர் உனக்காக பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறார். ಮಗನೇ ಮಗಳೇ, ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இன்னும் எவ்வளவு காலம்தான் அவருடைய பொறுமையை நீ சோதித்துக் ಇನ್ನು கொண்டிருக்கிறாய்? ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಶೋಧಿಸಿಕೊಂಡಿರುತ್ತಿ? இப்பொழுது அவர் சொல்லுகிறார், ಈಗ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ಮನುಷ್ಯರಿಗೆ ಬಾಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಯಾರು? ஊமையனையும் செவிடனையும் பார்வையாளனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? ಕಿವುಡನನ್ನು ಕಣ್ಣು ಉಳ್ಳವನನ್ನು ಕಣ್ಣಿಲ್ಲದವನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಯಾರು? யாகுவாகிய நான் அல்லவோ? ಯಾಗುವನಾಗಿರುವ ನಾನಲ್ಲವೋ? ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಗಮನಿಸಿದ್ದೀರಾ? இவ்வளவு அற்புதங்களை அவருக்கு செய்து காண்பித்தார் அல்லவா? ಇಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಮಾಡಿ ತೋರಿಸಿದ್ದಾನಲ್ಲವೇ? அவருடைய திக்கு வாயை போக்கி இருக்கலாம் அல்லவா? ಆತನ ತೊದಲು ಮಾತನ್ನು
ಬದಲಾಯಿಸಬಹುದಿತ್ತಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆனா அதை செய்யல தேவன். ಆದರೆ ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ ದೇವರು. நீ எந்த நிலைமையில் இருக்கிறாயோ ನೀನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀಯೋ அந்த நிலைமையில் நீ என்னிடத்தில் வா. ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದಲೇ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ. நான் உன்னை பயன்படுத்துவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ. உன்னால் நான் மகிமைப்படுவேன். ನಿನ್ನಿಂದ ನಾನು ಮಹಿಮೆ ಪಡೆಯುತ್ತೇನೆ. ஹalleluya. 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 அருமையான தேவ பிள்ளையே, தேவர மக்களே, எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை பூரணமாக நீ அவருக்கு அர்ப்பணித்து விடு. ನೀನು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಲು ನೀನು ಪೂರ್ಣವಾಗಿ ಅವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸು. உன்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆತನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. உன் திறமையை கொண்டு அவர் செய்ய போவதில்லை. ನಿನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಆತನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர் சொன்னார் அல்லவா பவுலுக்கு, ಆತನು ಹೇಳಿದನಲ್ಲ ಪೌಲನಿಗೆ, என் கிருபை உனக்கு போதும், ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ನಿನ್ನ ಬಲಹೀನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವು ಪೂರ್ಣಗೊಳ್ಳಲಿದೆ. எந்த விஷயத்திலே நாம் குறை உள்ளவர்கள் என்று நாம் நினைக்கிறோமோ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಿ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, அந்த விஷயத்திலே அவருடைய பலம் பரிபூரணமாய் நமக்கு கிடைக்கும். ಅಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನ ಬಲವು ನಮಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ. நம்மை அற்புதமாய் பயன்படுத்துவார். ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಆತನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. எந்த விஷயத்திலே யார் நம்மை குறை சொல்லுகிறார்களோ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾರು ನಮಗೆ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾರೋ அந்த விஷயத்தை வைத்தே அவர் மகிமைப்படுவார். ಆ ವಿಷಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಆತನ ಮಹಿಮೆ ಪಡೆಯುತ್ತಾನೆ, நம்மையும் கனப்படுத்துவார். ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಾನೆ. விசுவாசிக்கிறீர்கள் அருமையான தேவ பிள்ளை? ಆಮೆನ್. உங்களுக்கு ஒப்பு கொடுக்க விருப்பம் இருக்கிறதா? ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲು நான் ಮನಸ್ಸಿದೆಯಾ? எந்த நிலைமையில் இருக்கிறேனோ அந்த நிலைமையிலேயே நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஐயா. ನಾನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದನೋ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುತ್ತೇನೆ. என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், ನನ್ನನ್ನು ನೀನು ಒಪ್ಪಿಸಿ ಸ್ವೀಕರಿಸು, என்னை நீர் பயன்படுத்தும் ನನ್ನನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸು என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ, மோசையை பயன்படுத்தின தேவன் ಮೋಶೆಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದಂತ ದೇವರು உங்களையும் பயன்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. கடைசி வரைக்கும் மோசே அவர் யார் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ಕಡೆಯ ತನಕ ಮೋಶೆ ಆತನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲೇ ಇಲ್ಲ. கடைசியிலே அவனுக்கு தன்னை முழுமையாக அவர் வெளிப்படுத்துகிறார். ಕಡೆಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. அதன் பின்புதான் அவர் தன்னை பூரணமாக அர்ப்பணிக்கிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಆತನು ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಯಾಕೋಬನಿಗೆ ಅರ್ಪಿಸುತ್ತಾನೆ. இன்னொரு அதிசயத்தை கூட நீங்கள் பார்க்க வேண்டும். ಇನ್ನೊಂದು ಅದ್ಭುತವನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕು. அவன் அர்ப்பணித்தான், அப்பொழுது கூட அவனுடைய மனைவி அர்ப்பணிக்கவில்லை. ಆತನು ತನ್ನನ್ನು ಅರ್ಪಿಸಿದರೂ ಕೂಡ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಪಿಸಲಿಲ್ಲ. இவன் அர்ப்பணித்த பிறகுதான் அவனுடைய மனைவி தன்னை பூரணமாக அர்ப்பணித்தார். ಈತನು ಅರ್ಪಣಿಸಿದ ಮೇಲೆನೆ ಹೆಂಡತಿ ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದಳು. அதன் பின்பு அவர்களை கொண்டு யாகோவ பெரிய காரியத்தை, ಅದಾದ ಮೇಲೆ ಆತನು ಅವರೊಂದಿಗೆ ಯಾಕೋಬನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. எகிப்து தேசத்திலிருந்து அனைத்து அடிமைகளையும் தேவன் விடுவித்தார். ಐಗುಪ್ತ ದೇಶದ ಅನೇಕ ದಾಸದಾಸಿಯರನ್ನು ಆತನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದನು. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಇಷ್ಟವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்களா? ಅದನ್ನು ಕರೆಯುವುದನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ, அந்த குறைகளை நீங்கள் சொல்ல ಆ வேண்டாம். ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳಬೇಡಿರಿ. நான் இருக்கிற நிலைமையிலே நான் உம்மிடத்தில் வருகிறேன், ನಾನು ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும், ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಉಪಯೋಗಿಸು, என்னை வெட்கப்பட விடாதீரும் ನನ್ನ ನಾಚಿಕೆ ಪಡಿಸಬೇಡ என்று நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஜெபியுங்கள். ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. அவருடைய குரலை நீங்கள் கேட்பீர்கள், ಆತನ ಶಬ್ದವನ್ನು ನೀವು ಕೇಳುವಿರಿ, அவருடைய தரிசனத்தை நீங்கள் காண்பீர்கள். ನೀವು ಅವರ ದರ್ಶನವನ್ನು ಕಾಣುವಿರಿ. நாம் யாவரும் எழுதி நிற்கலாமா? யாகுஷுவா அநேகரை அழைத்தார். அழைத்தவர்கள் எல்லாம் சில காரணங்களை சொன்னார்கள். அதிலே ஒருவன் சொன்ன காரணம், எங்க அப்பா இறந்து போனார், அவரை போய் நான் அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். யாகுஷுவா என்ன சொன்னார்? மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அது எந்த குறையும் நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையிலே நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் யாகோவா உங்களை கண்டிப்பாக பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நீங்கள் இப்பொழுது அவரோடு கூட ஜெபிங்க. அர்ப்பணிக்கிறவர்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. Let every one of you pray. If you are surrendering yourself to Him, you surrender and pray. He doesn't need your skill.
He doesn't need your qualification. He just needs you. He just needs you. அவருக்கு நீதான் வேண்டும். ஹalleluya. எந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்பது அவருக்கு பிரச்சனையே இல்லை. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை அவருக்கு ஒப்புக்கொடு. அவர் உன்னை பயன்படுத்துவார். ஹalleluya. Whichever condition you are today, don't worry about it, but come to him in that time. That way you come to him, he is going to use you mightily. Hallelujah. எனக்கு என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? நீதான் அவருக்கு வேண்டும். நீதான் அவருக்கு வேண்டும். உன்னைத்தான் அவர் தேடுகிறார். Hallelujah. Hallelujah. ஆகையினால தான் நீ இங்கே இருக்கிறாய் இன்றைக்கு. Hallelujah. Hallelujah. நீ அவருக்கு வேண்டும் பிரியமானவர். Hallelujah. பிரியமான மகளே, நீ அவருக்கு வேண்டும். Dear daughter, you are required for him. Dear son, you are required for him. Not your ability. Not your ability. உங்களுடைய திறமை அல்ல, நீங்கள் தான் அவருக்கு வேண்டும். ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. Hallelujah. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேவரீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Heavenly Father, we praise and thank you for this wonderful moment, Father. We believe that you spoke to us with your word, Father. அப்பா, உம்முடைய வார்த்தை கேட்டு தங்களை பூரணமாக ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை நீர் அப்பா தொட்டு ஆசீர்வதியும். Father, bless those who have committed themselves, surrendered themselves to you, Father. ஆம் ராஜாவே, அப்பா, நான் சொன்னது போல தேவரீர் உம்முடைய சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். உம்மை அவர்கள் தரிசிக்கட்டும் ஐயா. உம்முடைய அழைப்பின் குரலை அந்த பிள்ளைகள் கேட்கட்டும் ஐயா. As I told Father, let your children hear your voice. Let your children see you in their vision, Father. Let them hear your calling. உம்முடைய அழைப்பை அவர்கள் கேட்கட்டும் அப்பா. இந்த செய்தி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படி நீர் அருள் புரிகிறார். உம்முடைய பிள்ளைகளை விடுவித்தரணும். Deliver your children, Father. மோசேயை பயன்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். Father, how you used Moses, use your children also. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதியும். Bless everyone who have come here, Father, as a family and as an individual. We pray for Brother Divakar, for the best treatment and safe return to home, Father. Brother Sureshக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் அந்த மகனால் கூட உம்முடைய நாம மகிமைப்படும்படியா நீ அங்கே ஒரு அற்புதத்தை செய்தபடியினால் உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவரீர் தன்னுடைய குழந்தையை இழந்து துக்கத்தோடு வந்திருக்கிற மகன் கிரணுக்காக, மகள் பவித்ராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் அந்த பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தை தருவீராக. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணும்படியாய் நிற்கிற செய்யும். கரத்தை பிடித்து நேர்களை வழி நடத்தும் ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. சாட்சி சொன்ன பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய பிரயாசங்கள் உங்களுடைய பார்வைக்கு அப்பா கனமுள்ளதாய் காணப்படட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகூஷுவ மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகோ உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.